ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். மதுரையை பூர்வீகமாக கொண்டவர் மாதேஷ் ரவிச்சந்திரன். இவர் லண்டனில் வசித்து வருகிறார். தென்கிழக்கு லண்டனில் உள்ள ஒரு KFC உணவகத்தில் ஊழியராக பணியாற்றி வந்தார். அந்த KFC உணவகத்தில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட, அதாவது இலங்கை தமிழரான கஜன் என்பவர் மேலாளராக பணியாற்றி வந்தார். இந்த உணவகத்தில் மாதேஷ் ரவிச்சந்திரனுடன் இலங்கை தமிழர்களும் பணியாற்றி வந்தனர். கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மாதேஷ் ரவிச்சந்திரன் பணிக்கு சேர்ந்தார். மேலாளர் கஜன் தான் நேர்காணல் நடத்தி அவரை பணிக்கு சேர்த்துள்ளார். ஜூலை மாதம் மாதேஷ் ரவிச்சந்திரனுக்கு கூடுதலாக பணி நேரம் வழங்கப்பட்டுள்ளது. அதோடு மருத்துவ மற்றும் அவசரகால விடுப்புகள் வழங்காமல் துன்புறுத்தியுள்ளார் மேலாளர் கஜன். இது பற்றி தமிழ்நாட்டை சேர்ந்த மாதேஷ் ரவிச்சந்திரன் இலங்கை தமிழரும் மேலாளருமான கஜனிடம் கேட்டபோது மிகவும் திமிராகவும் இழிவுபடுத்தும் விதமாகவும் பேசியதாக கூறப்படுகிறது. நீயெல்லாம் அடிமை, இந்தியர்கள் மோசடிக்காரர்கள் என்று இனப்பாகுபாட்டுடன் அவமானப்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதுவும் இலங்கை தமிழர்களுக்கு விடுப்பு வழங்கியதோடு இந்திய தமிழரான மாதேஷ் ரவிச்சந்திரனுக்கு விடுப்பு வழங்க மறுத்துள்ளார். இதனால் அவர் மன உளைச்சலுக்கு ஆளானார். இதையடுத்து மாதேஷ் ரவிச்சந்திரன் பணியை விட்டு நிற்பதாக கூறியுள்ளார். முறைப்படி பணியிலிருந்து நின்றால் பணப்பலன், ஈட்டிய விடுப்புக்கான சம்பளம் உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும். இதனால் மேனேஜர் கஜன் அவரை பணியிலிருந்து அதிரடியாக நீக்கியதாகவும் கூறப்படுகிறது. அதாவது மாதேஷ் ரவிச்சந்திரன் நோட்டீஸ் பீரியடாக 1 வாரம் பணியாற்றிய போது அவர் பணியிலிருந்து நீக்கப்பட்டார். மேலும் அவருக்கான பண பலன்கள் வழங்கப்படவில்லை. இதனால் மாதேஷ் ரவிச்சந்திரன் அங்குள்ள தீர்ப்பாயத்தில் செப்டம்பர் மாதம் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை தீர்ப்பாயத்து நீதிபதி பால் அபோட் விசாரித்தார். அப்போது மாதேஷ் ரவிச்சந்திரனின் பணி நீக்கம் சட்டவிரோதமானது, அதோடு மேனேஜர் இனப்பாகுபாட்டுடன் நடந்து கொண்டதை உறுதி செய்தார். மேலும் 66,800 பவுண்டை நிவாரணமாக வழங்க வேண்டுமென உத்தரவு பிறப்பித்தார். இதன் இந்திய மதிப்பு ரூபாய் 81 லட்சமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழர்களும் இந்திய தமிழர்களும் ஒன்று, நாமெல்லாம் தொப்புள் குடி உறவு என தொடர்ந்து தமிழ்நாடு அவர்களுக்காக குரல் கொடுத்து உயிர் தியாகம் செய்து போராடிக் கொண்டிருக்கும் சூழலில் இலங்கை தமிழர் ஒருவர் நீங்கள் எல்லாம் அடிமை என்றும் இந்தியர்கள் மோசடிக்காரர்கள் என்றும் தமிழ்நாட்டை சேர்ந்தவரை அவமானப்படுத்தியது உலக தமிழர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.